ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஆட்டோக்கு சப்பு பூஸ்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை அசம்பிள் பண்ண என்னென்ன ஸ்பேர் தேவையானதை பார்க்கலாம். ஒரு 200 வாட் பேசன் மோனோ போர்டு, இந்த போர்டோட அட்வான்டேஜ் என்னன்னாக்க இதில் 4 டிரான்சிஸ்டர் இருக்கும், ARF 250. அது கூட இன்னும் ஒரு 4 டிரான்சிஸ்டர் கூட போட்டிருக்கலாம். இது மோனோவும் மாற்றிக்கலாம், ஸ்டூரியோவாக கூட பண்ணிக்கலாம். ஸ்டூரியோவாக பண்ணோன்னாக்கா இது மோனோ போர்ட், ஸ்டூரியோவாக பண்ணோன்னாக்கா இதில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் வச்சுருப்பாங்க 46K. அதை ரிமூவ் பண்ணால் ஸ்டூரியோவாக ஆகிடும். அந்த ரெசிஸ்டரை போட்டால் மோனோவாக ஆகிடும். அது பவர் கனெக்ஷன், அது ஆடியோ இன்புட், ஸ்பீக்கர் அவுட்புட், அடுத்தது சப் ஃப்ரீ போர்டு, அது பேஸ் அந்த தான். இதில் 2 ஃப்ரீ செட் இருக்குது. உங்கள் சப்புக்கு தகுந்த, உங்கள் சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அடுத்தது இன்வெர்டர் போர்டு, 12 வோல்ட் டு 24/0/24, 12 வோல்ட்டை 24/0 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த போர்டு. ஃபில்ட்ரு எல்லாம் அதுலேயே ஃபிக்ஸாக இருக்குது. டயட் ஃபில்ட்ரெல்லாம் எதுவும் நம்ம போட தேவையில்ல. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது பேட்டரியோட ஆப்ஷன், எப்படி கனெக்ஷன் டைப் எல்லாம் அதுலேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கனெக்ஷன் டைப் எல்லாம் ஈஸி தான். பேட்ரி பாயிண்ட், பேட்ரி சப்ளை கொடுக்கறது ப்ளஸ் மைனஸ். இது ஆடியோ போர்டுக்கு மைனஸ், கிரவுண்ட், ப்ளஸ். ஒரு பேக்கெட் ஒயரு, 4 பனானா சாக்கெட், ஒரு 6 இன்ச் சப்வூஃபர், இது மினிமம் 80 வாட்ஸ்லேருந்து 160 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கர் அவுட்புட், பர்ச்சேஸ் ஸ்பீக்கர் அவுட்புட்டை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாம் ப்ளக்கிங் டைப் தான், ப்ளக் பண்ணுறது தான்.
நெக்ஸ்ட்டு ஆடியோ இன்புட். இது ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளை பிளக்கிங். அது ஃப்ரீ போர்டு, சப் ஃப்ரீ. இதெல்லாம் நான் ஒரு கேபினெட்டில் தான் வச்சு பண்ணணும். ஆனால் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதை நான் வெளியே வச்சு பண்ணுறேன். இதெல்லாம் ஒயரிங்கெல்லாம் ஆகிட்டு பிறகு நான் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் வச்சு இதை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு ஆடியோவிலேருந்து எடுத்த இன்புட்டை எடுத்து இந்த சப்பு ஃப்ரீக்வன்சியில் அவுட்புட்டுன்னு இருக்கும், அதில் சால்டரிங் அடிச்சுக்கலாம். கிரவுண்டு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ஆடியோ போர்டுக்கு பவர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அதுலேருந்து அதில் 24/0/24 இருக்கும், அதுலேருந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டை சால்டரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ வந்து மைனஸ், ரெட்டு வந்து ப்ளஸ். 24/0/24. இது ஆடியோக்கான அவுட்புட் சால்டரிங் பண்ணியிருக்கோம், அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீக்வன்சி போர்டுக்கான பவர் சப்ளை. ஃபஸ்ட்டு கிரவுண்ட், நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ். இது வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்டு வரைக்கும் கொடுக்கலாம். இது பேட்டரிக்கான சப்ளை, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. 12 வோல்ட் பேட்டரி. இது 12 வோல்ட் பேட்டரியை கொடுத்தா இந்த போர்டு 24/0/24 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரெட் அடிச்சிக்கலாம் ப்ளஸில். அடுத்ததாக மைனஸ் பிளாக். எந்த ஒரு போர்ட்லேயும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை புரிஞ்சு பண்ணிங்கனாவே போதும். இப்போ சப்பு ஃப்ரீக்வன்சிக்கு போர்டுக்கு பவர் கொடுக்கலாம். அது 24 வோல்ட்லேருந்தே கொடுத்துடலாம். பிளாக்கை கிரவுண்டில் அடிக்கணும், ரெட்டை வந்து ப்ளஸில் அடிக்கணும். அடிச்சு கொஞ்சம் நீட்டாக சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஸ்பீக்கருக்காக அவுட்புட். இது
இது பவர் 24024. இது ஆடியோ போர்டுக்கு இன்புட்டு. இந்த இன்புட்டை எடுத்து சப் ஃப்ரீக்வன்சியில் அவுட்புட் அடிக்கணும். சப் ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்புட்டை எடுத்து அது ஆடியோ கொடுக்கணும். இது சப்புக்கு பவர் 24 வோல்ட்டு. இதை எடுத்து இன்வெர்ட்டர் போர்டில் அடிக்கணும். இன்வெர்ட்டர் போர்டிலேருந்து பேட்ரி சப்ளை இருக்கணும், அதை எடுத்து பேட்டரியில் கொடுக்கணும் 12 வோல்ட்டு. எல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இது தெரியாதவங்க பண்ணணுன்றதுக்காகத்தான் இது பண்ணிக்கிறது. இப்போ ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஒரு கேபினில் எடுத்து இதை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஒயர் எந்த கட்டிங் ஆகாத மாதிரி அதை க்ளீனாக ஒரு இது பேனலில் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமே அந்த ஆடியோ போர்டை எடுத்து அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்டை வச்சு கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிட்டு க்ளோஸ். பாக்ஸ் ஓப்பன் இல்லாத மாதிரி எல்லாம் நெட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன பெரிய ஓட்டையாக தெரியுதுன்ட்டு யாரும் ஆச்சரியப்படாதீங்க. அது ஸ்பீக்கர் வரும் அங்கே ஒன்று. இதுதான் நம்மளுடைய சப்பூப்பர் பாக்ஸு. இதில் அந்த சப்பூப்பரை இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளியராக பார்த்து நல்லா கொஞ்சம் இதாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கலாம். கட் ஆகாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி கொஞ்சம் டைட்டாக நெட்டெல்லாம் கொஞ்சம் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைப்ரேஷனில் ஸ்பீக்கர் வைப்ரேஷன் ஆகக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஆர்சி கேபிள் எடுத்துகிட்டு ஆடியோ இன்புட்டுக்காக அதை நல்லா கொஞ்சம் கிளியராக சால்டரிங் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. சப்பும் அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் போட்டாச்சு. போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஆட்டோவில் ஃபிட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இது மாதிரி நிறைய வீடியோ நான் அப்டேட் பண்ண முடியும். முக்கியமாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை.
கண்மண் பாடகன் சங்கதி நீரை